நியோராவின் பொங்கல் பண்டிகை மலிவு விற்பனை. சாரிகள் 70% வரை, லெகங்கா 50% வரை, சுடிதார் 30 முதல் 50% வரை. ஜனவரி 10 காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நெதர்லாந்து முருகன் கோவிலில் நியோராவின் மெகா சேல். ஜனவரி 11 காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை நாய்ஸில் நியோரா மெகா சேல். ஜெர்மனியில் எங்கும் எப்பொழுதும் நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளை வணக்கம். ஸ்பாகாசே வங்கியில் நடைபெற்ற பெரும் கொள்ளை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் கடுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சென்ற வாரம் நோட்ரேம் மாநிலத்தில் உள்ள கெல்சங்கிஷன் என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்பாகாசா வங்கியினுடைய பண பாதுகாப்பு பெட்டகங்கள் பல சூறையாடப்பட்டிருந்தன. அதாவது 3250 இவ்வையான பண பாதுகாப்பு பெட்டகங்கள் அன்றைய பெருமதிமிக்க பொருட்களை பாதுகாப்பாக வைக்கின்ற இந்த பெட்டகங்கள் கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. மொத்தமாக 3250 இவ்வையான பெட்டகங்கள் சூறையாடப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணைகளை முடக்கிவிட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற 2 வாகனங்கள் பற்றிய விவரங்களையும் போலீசார் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க நோட்ரேம் மாநிலத்தில் உள்ள டோட்மண்ட் நகரத்தில் உள்ள பிரதான புகையிரத நிலையத்தில் அருகாமையில் உள்ள கழிவுகள் அகற்றுகின்ற ஒரு குப்பை தொட்டியிலிருந்து 2 வாகன இலக்கத்தகடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹனோவர் என்ற குறியீட்டுடன் இந்த வாகன இலக்கத்தகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வாகன தகடானது கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆடி வாகனத்தினுடைய வெளியான வாகன இலக்கத்தகடு என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த வாகன இலக்கத்தகடினுடைய கையடையாளங்களை வைத்து இந்த சந்தேக நபர்களை சிலரை கைது செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக சில பத்திரிகைகள் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க இந்த பிரதான புகையிரத நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கமராக்களில் இவ்வகையான நபர்களுடைய நடமாட்டங்கள் பற்றிய ஆய்வுகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் BMW நிறுவனத்தினுடைய நிர்வாக அதிபர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் பிரதான கார் தயாரிப்பு நிறுவனமான BMW சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்தினுடைய பிரதான நிர்வாக அதிகாரி ஒருவர் கடந்த 20/12/2025 அன்று முன்சன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த நிர்வாக பொறுப்பாளரானவர் வட அமெரிக்காவுடைய நிர்வாக அதிகாரியாக கடமையாற்றியதாகவும் தனது சொந்த மகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவ்வாறு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது சொந்த மகளான இந்த அதிகாரிக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு மேற்கொண்ட காரணத்தினால் போலீசார் இவர் பற்றிய விசாரணைகளை ஆரம்பித்ததாகவும் பின்னர் இவர் இவ்வையான பல சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டதாக போலீசார் சந்தேகித்த காரணத்தினால் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. போலீசார் இவரது வீட்டை முற்றுகையிட்டு சோதனையிட்ட பொழுது இவர் வீட்டிலிருந்து பல சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தமான படங்களையும் கைப்பற்றியதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி டோட்மண்ட் கோபுரா ஞானம் நிறுவனத்தில் அனைத்து புடவைகளும் 50% விலை கழிவு. ஜனவரி 17 முதல் 24 வரை முகூர்த்த பட்டு புடவைகள், கூரை சாரி, மாப்பிள்ளை சர்வாணி, பட்டு வேட்டி செட், திருமண செட் சாரீஸ், செட் ஷர்ட்ஸ், வேட்டி யாவும் ஓரிடத்தில் தெரிவு செய்ய 35 வருட கால வர்த்தக பணியில் மிளிர்ந்து நிற்கும் கோபுரா ஞானம் ரைனிஜ் ஸ்ட்ராசா 54 டோட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் தொழில் பயிற்சி பெறுவோருக்கு 63 யூரோ பிரயாண அட்டையை மிக குறைந்த விலையில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் நோட்ரேம் மாநிலத்தில்
தொழிற்பயிற்சி மேற்கொள்கின்றவர்களுக்கு வழங்கப்படுகின்ற டோஷ்கான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த 63 € பிரயாண அட்டையை குறைந்த விலையில் விற்க வேண்டும் என்று ஒரு தொழிற்சங்க அமைப்பானது மாநில அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த பிரயாண அட்டையுடைய விலையானது 39 € 50 சென்ட்டுகளுக்கு இவ்வாறு தொழிற்கல்வியை மேற்கொள்கின்றவர்களுக்கு அரசாங்கம் சலுகை அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று NGG என்று சொல்லப்படுகின்ற தொழிற்சங்க அமைப்பு வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக நீடசக்சன் மாநிலத்தில் ஏற்கனவே தொழிற்கல்வியை மேற்கொள்கின்றவர்களுக்கு அந்த மாநில அரசாங்கமானது இவ்வகையான சலுகைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நோர்த்-வெஸ்ட்பாலன் மாநிலத்திலும் இவ்வகையான நடைமுறைகளை மாநில அரசாங்கமானது கைக்கொள்ள வேண்டும் என்று இந்த அமைப்பு வேண்டுதலை தெரிவித்ததாக செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆபேர் கேபர் என்று சொல்லப்படுகின்ற தொழில் வழங்குநர்கள் 16 € மற்றும் அரசாங்கமானது 12 € 60 சென்ட்டுகளையும் மானியமாக இதற்கு வழங்க வேண்டும் என்று இந்த தொழிற்சங்க அமைப்பானது தனது வேண்டுதலில் தெரிவித்திருக்கின்றது. வெனிசுலா அதிபரை கடத்தியது போன்று ஜெர்மனி நாட்டின் அதிபரையும் கடத்த வேண்டும் என ரஷ்ய நாட்டின் முன்னாள் அதிபர் கூறியிருக்கின்றார். இது பெரும் கண்டனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. கடந்த 2 நாளுக்கு முதல் தென் அமெரிக்கா நாடான வெனிசுலா நாட்டுடைய அதிபர் நிக்கோலஸ் மடூரோ அவர்கள் அமெரிக்காவுடைய விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் தற்பொழுது நியூயார்க்குக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் ரஷ்ய நாட்டுடைய முன்னாள் அதிபர் மெட்வெடேவ் அவர்கள் ஜெர்மன் நாட்டினுடைய அதிபர் ஃப்ரெட்ரிக் மேர்ஸ் அவர்களை நிக்கோலஸ் மடூரோ எவ்வாறு கடத்தப்பட்டாரோ அவ்வகையான முறையில் கடத்தப்பட வேண்டும் என்று ஒரு செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்ததாக ஜெர்மனுடைய பத்திரிகைகள் வெளியாகியிருக்கின்றது. அதாவது ஜெர்மனியினுடைய அதிபரை நாசி என்று வர்ணித்த ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர் மெட்வெடேவ் அவர்கள் இவரும் நிக்கோலஸ் மடூரோ எவ்வாறு கடத்தப்பட்டாரோ அவ்வாறு கடத்தப்பட வேண்டும் என்று இவர் வெளிப்படையாக கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் ஜெர்மனுடைய அரசியல்வாதிகளிடையே இவரது இந்த கூற்றுக்கு எதிரான கண்டன குரல்கள் ஓங்கி ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது இவருடைய கூற்று ஏற்புடைய வசனம் அல்ல என்று ஜெர்மனுடைய பல அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க ஜெர்மனுடைய அதிபர் ஃப்ரெட்ரிக் மேர்ஸ் அவர்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணத்தினால் மேலதிக பாதுகாப்புகள் அளிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் ஒரு பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலக செய்திகள். அமெரிக்க நிர்வாகமானது வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடூரோ அவர்களை கைது செய்து அமெரிக்காவுக்கு அழைத்து வரப்பட்ட பிற்பாடு அமெரிக்காவிலிருந்து கிரீன்லாந்து சொல்லப்படுகின்ற டென்மார்க்குக்கு சொந்தமான சுயநிர்ணய பெற்ற பிரதேசத்தை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் என்று குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் டென்மார்க்கினுடைய அதிபர் ஃப்ரெடரிக்சன் அவர்கள் அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது அமெரிக்காவானது வன்முறையை பிரயோகித்து கிரீன்லாந்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் நாட்டோன்ற அமைப்பானது சுருங்கிவிடும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். அதாவது நாட்டோனுடைய வீழ்ச்சிக்கு இவ்வகையான செயற்பாடு வழிகோலும் என்றும் அவர் எச்சரிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க அமெரிக்க அரச நிர்வாகத்தினுடைய இந்த கூற்றுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பிரான்ஸ் நாட்டை தவிர மற்ற நாடுகளிலிருந்து கண்டன குரல்கள் எழவில்லை என்ற செய்திகளும் பரவி வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக ஜெர்மன் அரசாங்கம் ஜெர்மனுடைய வெளிநாட்டு அமைச்சு கூட இந்த கருத்துக்கு எதிராக எவ்வகையான கருத்தையும் பிரதிபலிக்கவில்லை என்றும் சில பத்திரிகைகளில் செய்திகளில் வெளியாகியிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடான ஜேமன் நாட்டில் இதனுடைய வடபகுதியை ஹூத்தி என்று சொல்லப்படுகின்ற ஈரான் சார்பு கிளர்ச்சி குழுவினர் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். இதே வேளையில் தென் பிரதேசத்தை சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேத்தினுடைய ஆதரவுடன் இயங்குகின்ற குழுவானது தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. இதே வேளையில் தற்பொழுது ஐக்கிய அரபு எமிரகமானது சவுதி அரேபியாவுக்கு எதிராக புதியதொரு கிளர்ச்சி குழுவை அங்கே உருவாக்கி தெற்கு ஜேமனில் உள்ள சில முக்கிய பிரதேசங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருந்தது. இதே வேளையில் சவுதி அரேபியாவானது உடனடியாக இந்த கிளர்ச்சி குழுவை தென் ஜேமனிலிருந்து விலகுமாறு பணித்திருந்தது. இந்த கூட்டுக்கு அவர்கள் அடிபணியாத காரணத்தினால் சவுதி அரேபியாவானது கடந்த 2 தினங்களுக்கு முதல் தென் ஜேமன் மீது பாரிய விமான தாக்குதலை மேற்கொண்டு ஐக்கிய அரபு எமிரேத்துக்கு ஆதரவான கிளர்ச்சி குழுவை பின்வாங்க செய்திருந்தது. இதே வேளையில் ஐக்கிய அரபு எமிரேத்திலிருந்து இந்த கிளர்ச்சி குழுவுக்கு ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கருதப்படுகின்ற சில கப்பல்கள் மீதும் சவுதி அரேபியானது தனது தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலின் பிற்பாடு ஐக்கிய அரபு எமிரேத்தினுடைய ஆதரவு படையினர் தெற்கு ஜேமனிலிருந்து விலகியுள்ளது
வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களாக சவுதி அரேபியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேத்திற்கும் சில பிரதேசங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதில் சிக்கலான முருகல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சூடானில் இயங்குகின்ற STF என்று சொல்லப்படுகின்ற அமைப்புக்கு நேரடியாக ஐக்கிய அரபு எமிரகம் ஆதரவு அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்மண்ட் கோபுரா ஞானம் நிறுவனத்தில் அனைத்து புடவைகளும் 50% விலை கழிவு. ஜனவரி 17 முதல் 24 வரை முகூர்த்த பட்டு புடவைகள், கூரை சாரி, மாப்பிள்ளை சர்வாணி, பட்டு வேட்டி செட், திருமண செட் சாரீஸ், செட் ஷர்ட்ஸ், வேட்டி யாவும் ஓரிடத்தில் தெரிவு செய்ய 35 வருட கால வர்த்தக பணியில் மிளிர்ந்து நிற்கும் கோபுரா ஞானம், ரைனிஜ் ஸ்ட்ராசா 54 டோட்மண்ட்.